1000 சொல்லுவாங்க சார், இல்லைன்னு சொல்ல. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஓப்பனாக சொல்லிட்டா மக்களை வந்து சீர்படுத்தணும். அவரை பற்றி வந்து இவரை பற்றி வந்து எதுவும் பேசக்கூடாது. ஆனால் அவர் வந்து மோடி குடும்பம் சேர்ந்துங்க யாரா போடுறாரு, படம் எடுக்கிறாரு, அதிலே வந்து அழிக்கிறாரு. வயசாயிச்சா இந்த படத்தை போய் பாருங்கன்னா வயசாயிடுச்சுன்னு சொல்றீங்க. விக்ரம் படம் எவ்வளோ கோடி கலெக்ஷன் தெரியுமா? என் அண்ணா 70 வயசு எப்படி இருக்காரு? ஆனால் விஜயும் இதை போட்டு விடாதீங்க. ஆளா வந்தால் மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு ஆளா வந்தாலும் வந்து தான் 1000 தேட்டர் ரிலீஸ் ஆகி. நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. தேர்தலுக்கு முன்னாடி வந்து 2019-21 தேர்தல் வந்து டிவியை வந்து உடைச்சா டார்ச்சர். ஆமாம் ஆமாம். இப்போ என்னன்னா அந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறீங்க. தேங்க்ஸ் சார். டிவியை உடைச்சாரு, இது ரிமோட்டை உடைச்சாரு. ஆனால் கரண்ட்டை பிடிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? சொல்லு. டிவியை வச்சிட்டாரு, ரிமோட்டை வச்சிட்டாரு, மேலே இடத்துல மோடி கரண்ட்டை பிடிக்கிட்டா அதை வச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லைல்ல. அதுக்காக தான் அந்த கரண்ட் வரணும்னா நம்ம டிஎம்கே கூட சேர்ந்தாதான். அது வச்சு விமர்சனம் பண்றாங்கல்ல. விமர்சனம் சார் 1000 சொல்லுவாங்க சார், இல்லைன்னு சொல்ல. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஓப்பனாக சொல்லிட்டா மக்களை வந்து சீர்படுத்தணும், நல்லா இருக்கணும். அதுக்கோசம் வந்து யாரு கூட வேணா இருக்கணும். நல்லதை பண்ணுறவன் எவன் கூட வேணா இருப்பார் அவர். ஆமாம். அது இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் வந்து அவர் வந்து நல்லது பண்ணுறதுக்கு தொடங்கிட்டார். இப்போ அதால் வந்து அவர் கூட தொடப்பாக்குறாரு. அதான் மேட்ரு. அவரை பற்றி வந்து இவரை பற்றி வந்து எதுவும் பேசக்கூடாது. ஆனால் அவர் வந்து மோடி குடும்பம் சேர்ந்துங்க யாரா இவங்களை வந்து சாவடிக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு, மக்களை நோட்டை மாற்றுறதுக்கு, வீட்டை மாற்றுறதுக்கு, காட்டை மாற்றுறதுக்குன்னு எதுவுமே இல்லைல்ல. நம்மளுக்கோசரம் பண்ணார். இவர் என்ன முதல்ல இருந்த கட்சின்னா கட்சி டிஎம்கே தானே. அப்படியாப்பட்ட எம்ஜிஆரே வந்து டிஎம்கே தானே கூட்டணி வச்சு கழிச்சார். எல்லாம் ஒன்று தானே. தலைவர் எதால் வந்தார்? அவருக்கு வந்து அவர் தொல்லை கொடுக்கலாம் வந்தார். அவர் தொல்லை கொடுக்கலாம் வந்திருக்க மாட்டார். அவரால் எவ்வளோ அழிஞ்சு போனார், சொத்து எவ்வளோ போச்சு. இன்றைக்கி வந்துக்கிறனா அவருக்கு பெரிய விஷயம். அவர் நம்ம நாட்டுக்கு வந்து நல்லதை செஞ்சு போனோம். பணத்தை எடுக்கிறாரு, போடுறாரு, படம் எடுக்கிறாரு, அதிலே வந்து அழிக்கிறாரு. திருப்பி பணம் எடுக்கிறாரு, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற பணத்தை அதில் அழிக்கிறாரு. இப்போ அரசியலில் வர்றாரு, அந்த பணத்தை வந்து அரசியலில் போகிறாரு. அரசியலில் ஒன்றும் யாரும் கொடுக்கல அவருக்கு. அவரு ஒன்றும் எங்களுக்கு கொடுக்கல. நாங்கள் தான் செலவு பண்ணிக்கிற பேனர் நாங்கள் தான் செலவு பண்ணிக்கிறோம். எங்கள் காசு கை காசு போட்டு தான் பண்ணிக்கிறோம் தலைவருக்கோசம். ஏன் சொல்லு? அவர் நல்லவர், அவர் ஆண்டவர். அதுக்கோசம் நாங்கள் உண்மையாகிறோம். இதுதான் உண்மை. சார் விஜய் கதை வேணாம் சார், எனக்கு தேவையில்லாத கதை சார். விஜய் வந்து ஸ்பீக்கர் வருவீங்களா? ஆண்டவர் எல்லாம் இருக்காரு. வயசாயிச்சா இந்த படத்தை போய் பாருங்கன்னா வயசாயிடுச்சுன்னு சொல்றீங்க. விக்ரம் படம் எவ்வளவு கோடி கலெக்ஷன் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இது வரலாம் எல்லாம் சொல்றாங்களே அந்த படம் இவ்வளவு கலெக்ஷன். தலைவரா ஆனா விக்ரம் ஆண்டவர் வயசாயிச்சா? ஆண்டவருக்கு ஓட முடியுமா? 100 வயசு வரலாம் கில்லி மாதிரி இருப்பான் அந்த ஆளு. 70 வயசு ஆகுது. 69 வயசு. இப்போ 7 வயசு தொடங்க போகுது இந்த வருஷம் வந்தா. அவரா மாரி ஒரு நல்ல வயசு, அவரா மாரி ஒரு நல்ல படம் நச்சு கொடுக்க முடியுமா உங்களால? எவனா சொல்லு. ஹலோ விஜய் 48 வயசு, 60 வயசுல கில்லி மாதிரி இருக்கா. என் அண்ணா 70 வயசு எப்படி இருக்காரு? ஆனா விஜயும் இதை போட்டு விடாதீங்க. ஆமா, விஜய் எங்க தம்பி. அவர் வந்தா வரவேற்போம். அவங்க சொல்ல நல்லது நாட்டுக்கு யாரு செஞ்சாலும் வரவேற்போம் நாங்க. ஆனா விஜய் அவங்கள பத்தி இவங்கள சொல்லி எந்த கதையும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வந்து முதல்ல வந்து அங்க ஆண்டவர் கதை தான் தேவை. ஆண்டவரோட தம்பி. ஆமா, அவரு சொன்னா நாங்களே கேட்போம். ஆமா, விஜய் சொன்னா மக்கள் ரசிகரே கேட்போம். ஆமா, ஒரு அண்ணன் தம்பி பாண்டு. ஆனா அதை போக்காதீங்க. இப்போ இதே விஜய் தலைவர் கூட ஆண்டவரோட கொடியை பூச்சி நின்னாருன்னா ஆண்டவர் கூட உங்க பேசினா வச்சுக்க. ஆண்டவர் வார்த்தை சொன்னான்னு வச்சுக்க, தம்பி விஜய் அவருக்கு ஓட்டு போட்டுனா அவருக்கு நாங்கள் போடுவோம். அவருக்கு ஓட்டு. ஆமா, ஏன்னா அவருக்கு இளமை ஊஞ்சல் ஆடுது. அவரால் முடியும், பண்ணுவார். அது அப்ப வந்து இல்ல, அவர் தம்பி தானே. ஒருத்தர் இளைஞர் ஒருத்தர். ஹலோ இல்லைங்க, விஜய் வந்து சின்னவருங்க, அவர் வேற. இருக்கட்டும், பிரான்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் நிறைய பேராங்க. தலைவருக்கு, கமல் சாருக்கு, உலக நாயகனுக்கு ரசிகர் அதிகம். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினி தலைவர்கிட்ட வில்லனா நடிச்சுக்கிறாரு. எவ்வளோ படம் நடிச்சுக்கிறாரு. தலைவர் சொன்னார், தலைவருக்கு வந்து யாருமே வாயை வச்சு தான் பழக்கம். நீ என் கூட இனிமேல் இருக்காத, நீ வந்து படம் நடித்து நீ ஒரு லெவலில் ஆகு அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம தலைவர் உலக நாயகன். இன்றைக்கி தான் ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டாராக நிலையில் இருக்கிறாரு.
என்ன அதே மாதிரி தான் விஜய் அஜித் இருக்கிறவங்க எல்லாம் நடிகர்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சேர்க்காத, அவங்களாம் நல்லா ஆயிட்டு அவங்கள விட்டு அவங்க சினிமா அரசியலில் வந்து பேசுனதை மட்டும் நான் அவங்ககிட்ட அந்த பதிலை சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் வந்து வேறு லெவலு, அவர்கிட்ட வந்து யாரும் சேர்க்க முடியாது. என்ன சொல்றாங்கன்னா கமல் சார் முன்னாடி நடிச்ச படங்கள்லாம் சரியா ஓடல, ப்ரொடியூசருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டாரு அப்படின்றாங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இது வெறிலாங்க அவருடைய படம் எந்த படமும் லாஸ் ஆனதே கிடையாது. ஆமாம். அப்படி லாஸ் இருங்க ஆளா வந்தான் மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு ஆளா வந்தான் வந்து 1000 தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிச்சுல பல கோடியை வாரி இருக்குது. குணா படம் ரிலீஸ் ஆகலன்னு சொன்னாங்க. வேட்டையாடி விளையாடு இன்னைக்கு வந்து பல கோடி வசூல சாதனை பண்ணியிருக்கு. புரியுதுங்களா? அன்பேஷம் படம் இப்போ விடட்டும், அது வேற லெவல் ரீச் ஆகும். சத்யாவோட அவரால் ஃபெயிலியர் ஆனவன் எவனுமே கிடையாது. அவரால் வாழ்ந்தவன் தான் பஞ்சதந்திரம் பல கோடி. ஆனால் அவரால் அழிஞ்சவனே கிடையாது. அவரால் வாழ்ந்தவங்க தான் இன்னைக்கா இருக்கிறோம். ஆனால் நாங்களாம் வாழல, அவருடைய மூச்சு காத்தால நாங்கள் வாழ்ந்தோம். உன்னை எப்படி எனக்கு பிடிக்கும், இப்போ எவ்வளோ அன்பா பேசுறீங்களா சார்? நான் கூட கமல் மாதிரி தான் சார் கூட அப்படின்னு சொன்னீங்கல்ல, உங்கள் வழியில தான் நாங்களும் போவோம். ஆமாம், அந்த மாதிரி தான் இன்னைக்கும் ஆண்டவரை நேசிக்கிற என் ஃபேமிலியை ஆண்டவர் ரசிக்கிறதா. நான் என்ன சொல்லிட்டேன், எங்கள் தலைவர் 17 வயசில் வந்த 60 வயசு ஆயிடுச்சு. என் பேரன் மிதுன் கமல், என் பையன் கமல் சூர்யா, என் பேத்திக்க சுருதி ஹாசன் பேர். இதில் தான் நீங்கள் தெரிஞ்சுங்க. அப்போ நாங்கள் எவ்வளோ வெறியாக இருக்கணும். அதாவது நேரு குடும்பம் இருக்குல்ல, காந்தி யார் அவங்க, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, அந்த மாதிரி நேரு குடும்பம் இருக்குல்ல, அதுபோல் நாங்கள் கமல் ஃபேமிலி. ஆமாம், புரியுதா? கமல் மதி, கமல் சூர்யா, கமல் மிதுனு, சுருதி ஹாசன், நாங்கள்லாம் கமல் குடும்பம். என் பேர் குமரவேலன் இருக்கும்போது இப்போ சார் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப பார்த்து எனக்கு பிடிக்கிறேன். நாயகன் படம் பார்த்தேன், நான் போனேன். இன்னும் தாத்தா சீனில் இருக்கிறாரு நாயகனில், இதே சீனை பார்த்தேன் நாயகனில். மனிதன் ரிலீஸ் அப்போ படம் ரஜினி. அப்போ பார்த்த ஒன்று என்ன தாத்தா சீனில் யாருன்னு பார்த்தேன். அப்போ தான் தெரியும், ஆஹா இவர் தான். அவரை படத்தை நான் போய் பார்த்தேன். அப்போ தான் நான் ஒரு ரசிகராகி, நான் ஒரு தீவிரமாகி உண்மையாக இருந்தேன். ஒரு விஷயம் கேளுங்க, இவரெல்லாம் வந்து படத்தை பார்த்து ரசிகர். நான் படத்தை பார்த்து ரசிகர் இல்லை, என் நண்பன் இட்டுன்னு போனான் என்ன ஆழ்வார்பேட்டைக்கு. அப்போ அது வீடு. 17 வயசில் நான் போகும்போது அவர் ஃபஸ்ட்டு கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா, இங்கெல்லாம் யார் படிச்சுருக்கீங்க, என்னது யார் படிச்சிருங்க. நாங்கள் இருக்க 25 பேர், அதில் 5 பேர் கை தூக்கணும் படிச்சிருக்கோன்னு, 10 பேர் கை தூக்கலை. நாங்கள் 2 பேர் வெட்டியாக நிற்கிறோம். அப்போ அவர் கேட்டார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவங்க வேலை செய்கிறாங்க படிக்கிறாங்க, ஆனால் நாங்கள் 2 பேர் மட்டும் நிற்கிறோம். நெட்டு பண்ண நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கம்முன்னு இருக்க சொன்னோன்னே அன்றைக்கி சொன்னார், படிப்பு தான் உனக்கு முக்கியம். ஆனால் நான் படிக்கலை. அவர் பேச்சை கேட்டு என் பொண்ணை இன்ஜினியர் படிக்க வச்சேன், என் பையனை இன்ஜினியர் படிக்க வச்சேன். இன்றைக்கி என் பேரன் பேச்செல்லாம் படிக்குது. இதுக்கு விதை போட்டவர் என் அண்ணன் உலகநாயகன். நான் படிக்கலாலும் என் பொண்ணு பிள்ளை படிக்க வச்சல. இன்றைக்கி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தி எடுத்துட்டேன். அடுத்து என் பையனை கல்யாணம் பண்ணுறேன். இதுக்கு காரணம் என் அண்ணன். அவர் படம் பார்த்தா ஆகல, அவருடைய அறிவுரை கேட்டு வச்சு ஜொலிச்சு எத்தா கூட அந்த மாதிரி அன்பு கிடைக்காதுங்க. இந்த உலகத்துல நான் பார்த்து வியந்த இவ்வளவு வயசுல ஒரே நடிகர். ஒரு ஊருக்கு போனாலும் குடிச்சிரு, வெளிநாட்டு போன எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, சிங்கிள் டீ கூட குடிச்சது இல்ல. அவரு பார்த்து போட்டாலும் எடுத்துரு. ஆனா அவர்கிட்ட போய் உதவின்னு கேட்டது. ஆனா இந்தியா வரலாம் நற்பணி செஞ்சு இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டுக்கிறோம் நாங்க. அவருடைய அறிவு மூளை திறமை. ஆமா, இந்த உலகத்திலே அவரை மிஞ்ச இந்த உலகத்தை எவனும் கிடையாது, யாருமே கிடையாது. யார வேணா பாருங்க. ஆமா, அருணாள் ஆகட்டும், சில்வஸ்டான் சலவன் ஆகட்டும், ஜாக்கி சான் ஆகட்டும், ரோஜரம் ஆகட்டும், ஜெட்லி ஆகட்டும், எவனா வேண்டாம் ஆகட்டும், அந்த அளவுக்கு மூளை கிடையாது. இந்த ஆள் மாதிரி வேலை இந்த உலகத்திலே ஒரே நடிகர் உலகநாயகன் தான். ஆமா, மக்களுக்கு என்ன பண்ணாரு? மக்களுக்கு 47 வருஷமா ஏங்க 47 வருஷமா பண்றாரு. மக்களுக்கு வந்து என்ன பண்றாருன்னு கேக்குறியா? அவர் தலைவர் என்னமா சொல்லுவார் தெரியுமா, மக்களுக்கு பண்றத வந்து யாருக்கும் வந்து தெரியாதே இருக்கணும், அவருக்கு சொல்லக்கூடாது. அப்புறம் ஏன் தெரியுமா, சொல்லி காட்டின மாதிரி ஆயிடாது. ஒரு புடி சோறை போட்டு இரு, ஒரு நிமிஷம், ஏன்னா ஒரு புடி சோறை போட்டு நான் உனக்கு சோறு போட்டேன், உனக்கு ரத்தத்தை குத்து ரத்தம் குத்தம் உனக்கு, அப்படி சொல்லக்கூடாது. எங்கள் தலைவர் அப்படி 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 அந்த மாதிரி வளர்ப்பு எங்களுக்கு வந்து சொல்லியும் கொடுக்கல, எங்களுக்கு இது பண்ணல. அவர் படத்தில் நாங்கள் பண்ணிக்கிறோம். அந்த மாரி அவர் எவ்வளோ பண்ணிக்கிறாரு நாட்டுக்கு, மக்களுக்கு. இன்னும் அதெல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு பாரு. அரசியல் அவருக்கு பெருசு இல்லை. கந்தானம், ரத்த தானம், உடல் தானம், நற்பணி தான் அவருடைய மெயின் மூச்சே.
ஏங்க எல்லாருமே பண்ணுவாங்களேங்க. யார் பண்ணிக்கிறாங்க நீங்க ஆ. சரி, உடல் தானே, ரத்த தானே, கண் தானே குத்த, எவனா காட்டு, நீ ஆ, காட்டு. நான் ஒத்துக்கிறேன். இந்த உலகத்திலே எவன் உடல் தானம் குத்தான் காட்டு. எந்த நடிகன் குத்தா இருப்பா, எந்த நடிகன் குத்தான், ரத்தானம் குத்துறானா, உடல் தானம் இருப்பா, சொல்லு நீ காட்டு. ரத்தத்தை கொடுப்பியா? நான் இப்பயே உயிரை விடுறேன் என் அண்ணனுக்காக. ரசிகர்லாம் ரத்த தானம் பண்றாங்க. ஏங்க யாரை பார்த்து கொடுக்குறாங்க, யாரை பார்த்து கொடுக்குறீங்க? சின்ன first நாங்க பசங்க, எங்களை கொடுத்தோம். பார்த்தானுங்க. நாங்க ஆனா first பண்ணுறது தான் நல்லது தானே அது. நாங்க கொடுத்தெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டோம். 25 ஏங்க என் வயசு 60 40 வருஷம் பிள்ளை குத்துட்டாங்க. நாங்க ஸ்டாலின் ஹாஸ்பிட்டல் கேளுங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டோம். அப்பயே குத்துட்டேன். என் பையன் எதிராளி ரத்தம் குத்துறான் தெரியுமா? இதெல்லாம் யாருக்கு தெரியும்? நீங்களாம் போடவே மாட்டீங்க. ஆனா சும்மானா அது பணம் சரியில்லை, கொடுத்தா அதை இது மட்டும் சரியில்லை, தான் போடுறீங்க. அதை பண்ணலையா, இது பண்ணலையான்னு கேட்குறீங்க. ஆ. ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு, எது செய்யறாரு, அதை வந்து கேட்க மாட்டீங்க. ஆனா 4 பேர் குத்து ஒரு நேராக ஒரு கை வண்டி எடுத்து வரான், ஒரு ஹேண்டிகேப்பி, ஒரு கை வண்டியை குத்துட்டு அவனுக்கு போட்டோ எடுத்துக்கிறான். ஒரு 10 100 பேருக்கு 100 வண்டி குத்த மாதிரி போட்டோ எடுக்கிறான். அவன் தெரியுது உனக்கு கண்ணுக்கு. ஆனா 100 வண்டி குத்தவனுக்கு தெரியலையே. ஆனா இந்த கையில குடுக்குது, அந்த கையில தெரியக்கூடாது. ஒரு நடிகனா நீங்க போட மாட்டீங்களே. ஆ அந்த காலத்துல இருந்தாங்க எவ்வளோ பேர் வந்துட்டாங்க சின்ன வயசுல. ஆனா இன்னைய பேர்லாம் உலக நாயகன் அவனை அனாந்து தான் பார்க்குறோம், கீழே பார்க்குறோமா. அவரை விமர்சனம் பண்ணாலும் செத்துட்டாங்க. நிறைய பேர் வாஷ் அவுட் ஆயிட்டான். இதே உலக நாயகன் தான். ஆனா இருங்க, என்ன யாருன்னே தெரியாது அந்த ஆளுக்கு. ஆனா அவனுடைய தம்பி, நான் செத்தாலும் அவனுடைய தம்பி. ஆமா புரியுதா? கமல் மதினா அந்த ஆளுக்கு உரைக்கும். ஏன்னா அவன் மேல வச்ச அன்பு சரி. வந்து ஏன்னா அதாவது முச்சிக்கலாம். உடலை கடலை விட ஆழமானது, ஏன்னா? வானத்தை விட நீளமானது. முச்சிக்கலாம். கமல் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சார்ல, ஆ. ரஜினி சாரை பார்த்து தான் வந்து கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொல்றாங்க. ரஜினி கட்சிக்கே வரலையா? அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடணுன்ற ஒரு இல்லையா? ரஜினி அவர் வரணும், எப்பயும் வந்திருக்கணுமே அவரு. சார் எப்பயும் வந்து அதுல வந்திருப்பாரு அவரு. ரஜினி எம்ஜிஆர் குடும்பம் வந்திருப்பாரு அப்பயே அவரு. ஆனா வரலையே ஒண்ணு கேளுங்க. தலைவர். ஏன் தம்மா வரல? ஆண்டவர் ஏன் நம்ம வரல? ஏன் தம்மா வரல தெரியுமா? வேணாம், இது நம்மளுக்கு வேணாம். மக்களுக்கு நல்ல படம்லாம், இந்த மாதிரி படம்லாம் வந்து எடுத்து குத்துக்கிற பத்தியா எவ்வளோ படத்தை அவர் கட்சிக்கு வந்து இந்த மாதிரி படம்லாம் கட்சிருக்குது எங்களுக்கு. அது வேணாம், ஒதுங்கிருந்தாரு. இல்ல இல்ல, ஆனால் இன்னொன்று ஆண்டவர் எப்படி தெரியுங்களா, எதுவுமே யோசிக்காத செய்ய மாட்டாரு. ஆமா. ஒன்று வரணும்னு முடிவு பண்ணணும். அந்த ஆள் யோசிப்பான், நைட்டும் பகலும் யோசிப்பான், 24 hours வரலாமான்னு. நம்ம தலைவர் ஆண்டவர் அப்படி யோசிச்சு நீ சொல்லி நான் சொல்லலாம் கேட்க மாட்டான். அவன் உலக நாயகன் அறிவில் எல்லாருக்கும் 8-7 அறிவுனா அவனுக்கு 70,000 அறிவு. அந்த ஆள் யோசிச்சு முடிவு பண்ணும். அவன் வரணும்னு முடிவு பண்ணாதான் வருவான். இல்லைன்னா நீங்க இந்த உலகத்துல எவன் சொல்ல வர தலைவர் மூளை வந்து சரியான மூளை. யாரு? அதுதான் ஆண்டவர் உலக நாயகன். தலைவரை பார்த்து கத்துக்கு வந்து எவ்வளோ பேர் ஆமா, கத்துக்கணும். கத்துக்கணுங்க. அவர் ஒரு டிக்ஷனரி. ஆமா, அவன் வந்து பார் புக்கு. அவர் வந்து ஒரு லேப்டாப் மாரி. ஆமா, அந்த லேப்டாப்ல அவர் வந்து அவர் நோன்னா என்னென்ன இருக்குது அதெல்லாம் கற்றுக்கலாம் போகுது. ஆமா, அந்த லேப்டாப் நீ யூஸ் பண்ணல, நீ முட்டாள். ஆமா, அவனை நீ படிச்சு பார். ஆமா. உலக அறிவுல ஃபிங்கர், அதுதான் ஃபிங்கர், நம்ம இங்கிலீஷ்ல ஃபிங்கர்ல இந்த ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கிறோம். தலைவரா வேற நான் ஸ்பீக்கர் வச்சு கேக்குறியா போன்ல? நான் போன்ல கட் பண்ணு போன. அந்த ஃபிங்கர் போனை கட் டிப்ஸ் பண்ணு, போனை கட் பண்ணு. ஆண்டவர் தான். அது அதனால வேற. அவரை பத்தி நான் பேசிட்டேன். இதோட முடிச்சுக்கிறேன். தயவு செய்து தப்பெல்லாம் போடாதீங்க, நல்லா போடுங்க. என் அண்ணன் உலக நாயகன் வாடுற வரலும் அவருக்காக உயிரை கொடுக்கிற ரசிகர்கள். லாஸ்டா முடிச்சுக்கலாம். உடல் மண்ணுக்கு உயிர் ஆழ்வார்பட்ட ஆண்டவருக்கு நன்றி, வணக்கம். Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.